கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த வாஜிஃபாவை பார்க்க போறோம். சூறாவை வச்சுதான் பார்க்க போறோம். நான் சொல்ற மாதிரி இந்த வாஜிஃபாவை செஞ்சு பாருங்க. ரொம்ப பலன் மிக்கதாக இருக்கும். நமக்கு நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா தேவைகள் வரும், ஆனா எப்ப வரும்னே தெரியாது. நாம ஃப்ரீயா தான் இருந்துட்டு இருப்போம். திடீர்னு ஒரு தேவை வரும். ரொம்ப 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 கஷ்டமா போயிடும், அவசரமா போயிடும். என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பேன்னு பார்த்து நம்மள்ட்ட காசு இருக்காது, அப்பேன்னு பார்த்து நமக்கு உதவி செய்யற கால் இருக்காது. அட நேத்து வந்திருந்தா கூட நான் அதை செஞ்சிருப்பேனே, இப்ப வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கஷ்டமா இருக்கும். இன்னைக்குதான் உடம்பு சரியில்லை, இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, என்னால இந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும், நான் எப்படி இங்கிருந்து அங்க போவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது இந்த மாதிரி திடீர்னு தான் நம்ம வாழ்க்கையில வரும். அப்படி திடீர்னு வரும்போது நம்ம ஏதாவது ஒரு விதத்துல அல்லாஹுடைய உதவி வந்துடாதா, ஏதாவது ஒரு விதத்துல அல்லாஹ் நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா, அல்லாஹ் இடத்துல சீக்கிரமா பதில் கிடைக்காதா, இந்த ஒரு விஷயம் இந்த நொடியிலே வந்த மாத்திரத்திலே போயிடாதா, சரியாயிராதா, சக்சஸ் ஆகாதா, திடீர்னு வந்திருக்கு இந்த வாய்ப்பை நம்ம விடாம என்ன பண்ணணும், இதுல நம்ம சக்சஸ் பண்ணிக்கணும், ஜெயிக்கணும், நம்ம காரியம் நடந்துடணும், நம்ம தேவை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பரிதவிப்பு இருக்கும். கண்டிப்பா புதுசா தினமும் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பாக்குறோம், நிறைய தேவைகள் வருது, நிறைய வாய்ப்புகள் வருது. எல்லா வாய்ப்பும் நம்ம பயன்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா எல்லா வாய்ப்பும் நம்மளால பயன்படுத்த முடியல. சில டைம் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஆனா அந்த நேரத்துல அதை நம்ம செய்ய முடியாது. அன்னைக்கு மட்டும் இது எனக்கு நான் கரெக்டா அது அமைஞ்சிருந்துச்சுன்னா நான் சக்சஸ் ஆயிருப்பேன். எனக்கு புரியல, அப்ப எப்படி செய்யணும்னு தெரியல, அப்ப என்கிட்ட காசு இல்ல, அப்ப எனக்கு யாருமே உதவி செய்யறதில்ல, இல்லாட்டினா அன்னைக்கே நான் இதை செஞ்சிருப்பேன், இன்னைக்கு நிலைமையே வேறையா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். அந்த மாதிரி திடீர்னு ஒரு விஷயம் வரும்போது அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சரியாகிறதுக்கும் சரி, அதே மாதிரி ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, அது நிறைவேறுவதற்கும் சரி, அதே மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கு, ஒரு வாய்ப்பாக இருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கும் சரி, அது எப்படியா இருந்தாலும் சரி, பிரச்சனையோ இல்ல வாய்ப்போ இல்ல தேவையோ, அது எது வந்தாலும் அல்லாஹ்விடத்துல இதை ஒரு 10 நிமிஷம் செஞ்சு பாருங்க. சீக்கிரமான எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த வாஜிஃபா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா 3 தடவை யாசின் சூரா ஓத போறோம். ஆனா எப்படி ஓதணும் அப்படின்னு நான் சொல்றேன். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஸலவாத் ஓதிக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் ஏதாவது ஒரு ஸலவாத், உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு தெரிஞ்ச இலகுவான இல்ல பெரிய ஸலவாத் கூட நீங்க ஓதிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஸலவாத்தை 3 முறை ஓதுங்க. ஏன்னா ஸலவாத் ஓதி ஆரம்பிக்கும் போது அந்த அமலுக்கும் சிறப்பு, நம்ம துஆவுக்கும் சிறப்பு, நபியினுடைய முகபத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால 3 முறை ஸலவாத் ஓதி நபி அவர்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் துஆ செய்யுங்க. அவங்க எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க, அவர்களுக்கு நீ உயர்ந்த படித்தரத்தை கூடிய அல்லாஹ், அவர்களுக்கு உன்னுடைய அருளை கொடு, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லு நீ எங்களுக்கு சொல்லியிருக்கியே, நாங்க அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லியிருக்கோம், நீ அதை ஏற்றுக்கொள்வாயாக ரஹ்மானேன்னு சொல்லிட்டு 3 முறை ஸலவாத்தை ஓதிவிட்டு அவர்களுக்காக துஆ செய்யுங்க. துஆ செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, முதல்ல யாசின் சூரா ஒரு முறை ஓதுங்க. ஒரு முறை யாசின் சூரா முழுசா முடிச்சதுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அடுத்த 2வது தடவை ஓதுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப உங்க தேவையை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கணும். எப்படி கேட்கணும்னா, இப்ப இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது, இதுக்கு எனக்கு என்ன வேணுமோ, எது சிறந்ததோ அதை கொடு, எனக்கு இப்படி தோணுது, அது செய்யலாமா, அது செய்யக்கூடாதா, இதுக்கு எனக்கு காசு தேவைப்படுது, எனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணு, இதுக்கு எனக்கு யாராவது உதவி செய்யணும், எனக்கு ஆள் அனுப்பிவிடு, நான் இப்ப இங்கிருந்து அங்க போய் அந்த காரியத்தை செய்யணும், அதுக்கு எனக்கு லேஸ் ஆகுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, அது பிரச்சனையா இருந்தா பிரச்சனை சரியா இருக்கா கேளுங்க, இல்ல அது ஒரு வாய்ப்பா இருந்தா இந்த வாய்ப்பை எனக்கு பயன்படுத்தி கொடுன்னு கேளுங்க, இல்ல தேவையாக இருந்தா இதை நிறைவேற்றி கொடுங்கன்னு கேளுங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். இப்படி ஒரு சாய்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, இதை நான் விட்டுறக்கூடாது, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு, நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. நல்ல மனசார துஆ செஞ்சிருங்க. செஞ்சுட்டு மறுபடியும் 2வது தடவை என்ன பண்ணணும், மறுபடியும் யாசின் சூரா ஓதணும். 2வது தடவை யாசின் சூரா ஓதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, மறுபடியும் நீங்க அல்லாஹ்விடத்துல வலியுறுத்தி துஆ செய்யணும். அடுத்தது 3வது தடவை யாசின் சூரா ஓதணும். அதே மாதிரி 3வது தடவை என்ன பண்ணணும், வலியுறுத்தி கேட்கணும். சம்டைம்ஸ் நம்ம முதல் தடவை கேட்கும்போது சில வார்த்தைகள் விட்டுருப்போம், ஞாபகம் இருக்காது, இதெல்லாம் கேட்கணும்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது, அதை நம்ம 2வது தடவை கேட்டுக்கலாம். 2வது தடவை விட்டதை 3வது தடவை கேட்டுக்கலாம். ஒரே தடவையில நம்ம துஆ கேட்கிறோம், ஆனா அதை நம்ம வலியுறுத்தி கேட்கறது இல்ல. நம்ம பிரிச்சு கேட்கும்போது 3 யாசினை ஓதிட்டு ஒட்டுக்கா துஆ செய்யறதை விட 3 யாசினை தனித்தனியா ஓதிட்டு கேட்கும்போது ஒவ்வொரு தடவையுமே அதுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா ஒரு நல்லமலுக்கு பின்னாடி செய்யக்கூடிய துவாவே சிறப்பானதுன்னா, யாசின் மாதிரியான ஒரு சூறா குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி விட்டு நம்ம கேட்கிறோம்னா அதுல ஒரு 80 வசனங்கள்லாம் இருக்கு. அப்படி நம்ம 80க்கும் மேற்பட்ட வசனங்களை ஓதி விட்டு கேட்கக்கூடிய துவா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 3 தடவை யாசின் சூறா ஓதும் போது நடுவில் ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய துவாவை ரொம்ப வலியுறுத்தி அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கோங்க. அப்படி கேட்டுட்டு கடைசியா நீங்க என்ன பண்ணணும்னா, அல்லாஹ்விடத்துல யா முஜீபு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய இஸ்ம இருக்கு. யா முஜீப்னா துவா
துவாவை ஏற்பவன். இப்படி நான் ஒரு அமலை செஞ்சுட்டேன், ஒரு துவாவை கேட்டுட்டேன், ஆனா இது யார் ஏத்துக்கணும்? அல்லாஹ் ஏத்துக்கணும். அல்லாஹ் ஏத்துக்கிட்டாதான் என்ன கிடைக்கும்? அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். அதனால யா அல்லாஹ் இந்த துவாவை ஏத்துட்டு உன்னுடைய உதவியை கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம துவாவை ஏத்துக்கிறதுக்காக யா முஜீபு ஓதிக்கணும். யா முஜீபை 41 தடவை ஓதுங்க. யா முஜீபு யா முஜீபு யா முஜீபுன்னு ஓதிக்கோங்க. ஓதி விட்டு மனசார நீங்க நினைச்சு ஓதணும், துவாவை ஏற்பவனே என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக, நான் செஞ்ச இந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக என் புறத்துல இருந்து, இதுக்கு நீ பலன் தருவாயாக மனசார நினைச்சு யா முஜீபு ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சிட்டீங்களா? ஓதி முடிச்சுன்னு என்ன பண்ணணும்னா அடுத்தது யா முஸ்தஹானு. முஸ்தஹானா உதவி செய்பவன். துவாவை ஏத்துட்டு எனக்கு நீ என்ன பண்ணும்? உதவியும் செய்யணும்னு சொல்லிட்டு யா முஸ்தஹானு யா முஸ்தஹானுன்னு சொல்லிட்டு 41 முறை. அப்ப வந்து யா முஜீபு ஓதணும், யா முஸ்தஹானு ஓதணும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3 தடவை யாசின் ஓதுவோம், நடுவுல துவா செய்ப்போம், அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சலவாத் ஓதுவோம். அப்போ வந்து இந்த ஃபார்மேட்ல இந்த வாஜிஃபாவை முடிச்சுக்கோங்க. 3 சலவாத்து, 3 யாசின், யா முஜீபு யா முஸ்தஹானு. இதை வந்து முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? அல்லாஹ்விடத்துல நான் உன்னிடத்திலேயே பொறுப்பை படைக்கிறேன், நீ கண்டிப்பா வந்து பொறுப்பேற்பவன்ல சிறந்தவனா இருக்க, நீ இந்த காரியத்தை வந்து என்ன பண்ற எடுத்துக்கொண்டு எனக்கு இந்த விஷயத்தை முடிச்சு கொடுன்னு நீங்க துவா செய்யுங்க. இது செய்யறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்க. இந்த யா முஜீபு யா முஸ்தஹான்ல 41 தடவை ஓதுறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். யா முஜீபு அப்படிங்கிறது ஒத்த வார்த்தை, அதை நம்ம 41 முறை ஓதுனா 1 நிமிஷத்துல ஓதிடலாம். யா முஸ்தஹானும் 1 நிமிஷத்துல ஓதிடலாம். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யாசின் சூரா ஒண்ணுதான் நமக்கு ஓதுறது என்ன ஆகும், ஒவ்வொருத்தவங்களுடைய ஓதுறதுடைய ஸ்பீடை பொறுத்து மாறும். பொதுவாகவே வந்து யாசின் சூரா எல்லாரும் ஓதிட்டே இருப்போம். தினமும் ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் வந்து ஈஸியா யாசின் சூரா எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும், ஓதிடலாம். நீங்க வந்து போன்ல கூட பார்த்து ஓதலாம். நமக்கு மனப்பாடமா தெரியக்கூடிய சூறா தான், நமக்கு மனப்பாடமா தெரியக்கூடிய சூறா தான். நீங்க என்ன பண்ணலாம்? ஒழு இல்லாத போது என்ன பண்ணலாம்? போனை பார்த்துட்டு நீங்க ஓதலாம். ஒழு இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னாடியோ இல்ல சும்மா ஒழு செஞ்சுட்டு நீங்க போய் ஓதுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. தொழுகிறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, குறிப்பிட்ட டைம் இருக்கு. ஆனா ஓதுற நேரம்ன்றது நீங்க எந்த நேரம் வேணா அல்லாஹ்விடத்துல ஓதி கேட்கலாம். எப்ப தேவைப்படுதோ அவசரமா அப்ப நீங்க இந்த அமலை செஞ்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? போய் உதவு செஞ்சுட்டு உட்காருங்க, இதை போய் ஓதுங்க, கேட்டுக்கலாம். அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்? போன்ல வந்து ஓதுற மாதிரி இருந்தா நமக்கு ஒழு கூட தேவையில்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யாசின் சூறாவை வந்து பார்த்து ஓதிக்கலாம். 5 நிமிஷம் ஆகும் ஒரு தடவை யாசின் சூறாவை முழுசா ஓதுறதுக்கு. இல்ல ஒரு 10 நிமிஷம் ஆகும். 5ல இருந்து 10 நிமிஷம் தான் ஆகும், அது ஓதுறவங்களுடைய ஸ்பீடை பொறுத்து. அப்ப நீங்க இந்த 1/4 மணி நேரத்துல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள இந்த அமலை நீங்க முடிச்சிடலாம். அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு சீக்கிரமாகவே வரும். அல்லாஹ் அந்த காரியத்தை உங்களுக்கு நிச்சயமாக இலகுவாக மிக விரைவாக லேசாக்கி கொடுப்பான். அதே நேரத்துல இதுலயே நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. அதாவது நம்ம அவசர தேவைக்கு இதை ஓதுறோம் அப்படிங்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இதை ஓதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்துல ஓதி வச்சு என்னுடைய அவசர தேவைகள்ல எனக்கு வந்து இது உதவியாக இருக்கட்டும்னு சொல்லி நீங்க துவா செஞ்சுக்கலாம். அதாவது வாரத்துல ஒரு தடவை வந்து எப்போ உங்களுக்கு சௌரியமா இருக்கோ அந்த சமயத்துல நம்ம இப்ப சொன்னோமே அதை செய்து எனக்கு இந்த வாரம் முழுவதுமே ஏதாவது ஒரு நிலைமை வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது, உதவி தேவைப்படுது, நான் வெளியே கூட இருக்கலாம், அந்த நேரத்துல எனக்கு இது வந்து உதவியாக இருக்கணும், அந்த நேரத்துல எனக்கு இதனுடைய பலன் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம அவசர தேவைகளுக்கு அது வர்றதுக்கு முன்னாடியே அதை ஓதி வச்சு ஒரு வாரத்துக்காக வந்து நம்ம துவா செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் ஒரு கணக்கு வச்சு, அது உங்களுக்கு எந்த நாளா வேணா இருக்கலாம். உங்களுக்கு வந்து வீக்கெண்ட்ல வந்து டைம் இருந்தா வீக்கெண்ட்ல வந்து எல்லா வீக்கெண்ட்லயும் இதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஜும்மா நாள் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஸ்பெஷலா இருக்கும், அந்த நாள் நான் ட்ரை பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க ஜும்மா நாள் என்ன பண்ணலாம்? இதை ஓதி வச்சுட்டு அடுத்த வாரம் வரையும் இதனுடைய பலனை கொண்டு நான் அவசர தேவைகள்ல இருந்து காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறத நீங்க கேட்டுக்கலாம். அப்ப நீங்க வந்து வந்த உடனேவும் ஓதலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம வந்து வர்றதுக்கு முன்னாடி வாரத்துக்கு ஒரு தடவை இதை ஓதி வச்சுக்கலாம். அப்பவும் உங்களுக்கு இதனுடைய பலன் வந்து முழுசா கிடைக்கும். இந்த வாஜிஃபாவை நீங்க வந்து முயற்சி பண்ணி பாருங்க. இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.